நான் பேசி பிடிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் போகும். நீ பார்த்துட்டு இப்ப இதை ஒரு வழக்கம் வச்சிருக்கேன். சின்னத்தை எடுக்கிறது ஒண்ணு, அப்புறம் அது ஒண்ணு, எண்ணெயை போடுறது ஒண்ணு. எங்க பேசுறாரோ 4 ஆம்புலன்ஸ் விட்டு கொடுக்கணும். நீ வந்து நாங்களும் என் கட்சிக்கார பிள்ளைகிட்ட உனக்கு செலவு காசு இல்ல, 2 ஆம்புலன்ஸ் மாதிரி அதுல நிறைய காசு இருக்கு, எடுத்துக்க. பணத்தை எப்படி கொண்டு வராங்கன்றீங்க, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இதுலதான் போகுது. பணத்தை கொண்டு வரது ஆம்புலன்ஸ்ல ஒரு நாள் இவங்க பணத்தை ஏற்றி அனுப்புற காலம் உருவாக்க. இது ஒரு கொடுமையான நாடாக கட்டமைக்கப்பட்டுருச்சு. அதனால இது சீர்திருத்த முடியாது, சரி செய்ய முடியாது. ஒண்ணு செய்யணும், இடிச்சுட்டு தகர்த்துட்டு வேற நாடு படைக்கணும். இவங்க எந்த தைரியத்துல தேர்தல் நிற்கிறாங்க? என்னை எதிர்கொள்ள முடியுதா? எங்களை சின்ன பிள்ளைகள் எங்களை எதிர்கொள்ள முடியுதா? அவங்களால ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க 2 காட்டிட முடியுமா? பெரிய கட்சி, கிழிச்ச கட்சி, நாங்க ஆண்ட கட்சி, மாண்ட கட்சி எல்லாம் சொல்றீங்க. நீ எதுக்கு கூட்டணி சுத்திட்டு இருக்க? நீ எதுக்கு சுத்திட்டு இருக்க? கூட்டணி சுத்தி சரியான ஆண் மக்கள் தனித்தனியே நில்லு. திமுக நில்லு, அதிமுக நில்லு, பிஜேபி நில்லு, காங்கிரஸ் நில்லு, எல்லா பேரும் நைத்தில நில்லு. உன் வாக்கு எவ்வளவு சொல்லு, உன் வாக்கு எவ்வளவு சொல்லு. கூட்டணி கொண்டு வச்சா சரி ஆயிருமா? கொடுமை. காசை கொடுத்து இந்த தேர்தலை வந்துட்டு நாங்கள் பெரிய கட்சி, மக்கள் எங்களுக்கு எங்கள் சாதனைக்கு கிடையாது. ஒன்னு சொல்லு, மேடையில நின்று ஒன்னு சொல்லு, ஒன்னு சொல்லு. எடப்பாடி எங்காச்சும் திமுகவை திட்டுறது, ஸ்டாலினை திட்டுறது, உதயநிதியை திட்டுறது. இது எடப்பாடி ஸ்டாலின், எடப்பாடி உதயநிதி, எடப்பாடியை திட்டுறது. வேற என்ன இருக்கு? தெருச்சண்டையோட கேவலமா இருக்கு இந்த தேர்தல். இந்த தலைவர்கள் பண்றது தெருச்சண்டையில குழாயடி சண்டை மாதிரி ஒரு கேவலம், அசிங்கம். அதனாலதான் படிச்சவங்க வராம ஓடி போயிட்டான். இந்த தெருச்சண்டையில போய் நம்ம சிக்கல் வந்துட்டு இந்த ஒரு அமைப்பு வச்சிருக்கான். படித்தவர்கள் ஆசிரியர் தேர்தல் அரசியல் பேசிடக்கூடாது, IAS பேசிடக்கூடாது, IPS பேசிடக்கூடாது, நீதிபதி பேசிடக்கூடாது, அரசு வங்கியில் வேலை செய்ய பேசிடக்கூடாது, அரசு பணியில் இருக்கிறவனும் பேசிடக்கூடாது. ஆனா அடி புட்டா போலவே பேசலாம், படிச்சவனும் பேசிடக்கூடாது. படிக்காதவே இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற முதலமைச்சர், பிரதமர் அரசியல் பேசலாம். ஆனா IAS பேசிடக்கூடாது, IPS பேசிடக்கூடாது, அரசு ஆசிரியர் பேசிடக்கூடாது, பேராசிரியர் பேசிடக்கூடாது, டாக்டர்ஸ் பேசிடக்கூடாது. என்ன அமைப்பு இது? என்ன அமைப்பு? என்ன அமைப்பு? கற்பவன் தானே மற்றவருக்கு வழி நடத்தணும். ஒழுங்கா படிக்க தெரியாதவன் பார்த்து படிக்கும்போது 10-15 தப்பு தப்பா படிக்கிறதெல்லாம் இந்த மருத்துவ கல்லூரிக்கு இங்கதான் நீ IAS, நீ இங்க போய் பணி செய்ய, இங்க போய் IPS இங்க நிதி போடுறேன், இதையெல்லாம் நிர்வகிக்கிறேன், படிக்க வேண்டியதில்லை. இது அரசியல் பேசலாம். இது ஒரு அமைப்பா? இது ஒரு கேடு கட்ட குப்பை. இது ஒரு குப்பை. இது என்னைக்கு அள்ளி கூட்டுறது? தெரியுது காசு கொடுக்குறான்னு தெருவு ஒரு தலைப்பை பிடிக்கணும்ல. ஒண்ணு என்ன இருக்குது? உருப்படியா என்ன இருக்குது? காசு இருக்கு, பணம் இருக்கு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா இந்த கட்சியில் அதை தவிர ஒண்ணு சொல்லு, ஒண்ணு சொல்லு. இது இல்லாம நீ வா, யாரு மேல சத்தியம் பண்ற? இந்த பாரதிய ஜனதா ராமர்த்தையும் சத்தியம் பண்ணுவோம், நானும் வரேன். ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம நான் வென்றுவேன் சொல்லு. இங்க வா, இங்க வா. திமுக வா, உங்க அப்பா ரொம்ப வேணாம், அண்ணா பெரியார்லாம் வேணாம், உங்க அப்பா சமாதிக்க போங்க, உங்க அப்பா சமாதி ஐயா கருணாநிதி சமாதிக்கு போய் சத்தியம் பண்ணுவோம். ஓட்டுக்கு காசு கொடுக்க நான் வென்று காட்டுவேன். செய்ய முடியுமா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம வென்று காட்டுவேன்னு சொல்லுங்க.